இந்த பாருங்க, நிவாரணம் வழங்க வந்த இடம் தான் இது. இந்த பாருங்க எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு மட்டும் பாருங்க. එතකොට අද අපි බඩු බෙදන්න ඇවිල්ලා තියෙන තැන තමයි මේක. නෙල්ලිමල. නාය ගිහිල්ලා තියෙනවා. ගොඩාක් තැන් යට වෙලා කෝවිලකුත් යට වෙලා තියෙන්නේ. පුළුවන් විදියට වීடியோ එක දීලා යන්න ඕනේ. වයින්නවා. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு போகிறேன். இந்த பாருங்க, இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு. அதுலேயும் கொஞ்சம் பேருக்கு போதாமல் போயிடுச்சு, மன வருத்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 குடும்பத்துக்கு நிவாரணம் பத்தாம் போயிடுச்சு. கவலைப்பட்டாங்க. ஏன்னா இங்கே வந்தோன்னைக்கு தான் தெரியுது இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு. අපි අද බඩු බෙදන්න ආවට පවුල් 30කට විතර මදි වුණා. දැන් ආයෙත් මට එන්න වෙනවා. මේ බලා ගන්න. මේවා සම්පූර්ණ නාය ගිහිල්ලා තියෙන්නේ බෝක්කුවේම පාරේ. பாலமெல்லாம் துண்டாக விலகி இருக்குது. ரோட்டே இல்லை, பாதையே இல்லை. இந்த பாருங்கள், இந்த இடத்துக்கு தான் இப்போ வந்து நாங்கள் உலர் உணவு பொதிகளை கொடுத்துருந்தோம். இதாக இருக்குது. කියන්නේ පාලම සම්පූර්ණම යා පැත්තට වෙන් වෙලා තියෙන්නේ. ඒ තරමට වතුර ගිහිල්ලා තියෙනවා මේ ඇරි. கண்டிப்பாக இந்த பிரதேசத்தில் உள்ளவங்க யாராவது என்னோட தொடர்பு கொள்கிற நம்பர் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் மெசேஞ்சர் இதில் சரி தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா நாங்கள் இங்கே வந்திருந்தோம். ஒரு 30 பேத்துக்கு மாதிரி சாமான் போதாமல் போயிடுச்சு. மனசுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா வீட்டில் ஏற்ற முடிஞ்ச அளவு தான் ஏற்றிக்கிட்டு வந்தோம். அப்போ உதவிக்கு செய்கிறவங்ககிட்டையும் அளவுக்கு மிச்சம் உதவி கேட்க இயலாது. அப்போ கொஞ்சம் பாருங்கள், ஏதாவது உதவி கொடுக்கேன்டா. நான் அது இல்லாமல் இன்றைக்கி மாத்தல்லேருந்து வந்திருந்தாங்க எங்களோட நண்பர்கள் 2 பேர், சகோதர மொழியான சிங்கள நண்பர்கள் 2 பேர். அவங்க 2 பேரையுமே அனுப்பியிருக்கோம். கபரகலை ரெலிகுவேஸ், மற்றபடி டீமலையெல்லாம் போயிட்டு பார்க்க சொல்லி. கோயிலுக்கு ஒன்றுமே ஆகில்லை. இருந்தாலும் சுற்றி பாருங்கள் பாதிச்சிருக்கு. දේවාලේ දෙයනේ කියලා එම්ම තියෙනවා. කතරගම් දෙවියන්ගේ දේවාලයක්. උනාට මුළු මුලින්ම බලන්න එවිල්ලා තියෙන විදිය තනිකරම ගල් තියෙන්නේ. ඒ අම්මෝ சின்ன ஆறு ஒன்று தான் மச்சான் இப்படி ஆகியிருக்கு. சின்ன ஆறுங்க இதே காலத்தை கழிச்சு இங்கே பாருங்க, ஏரியாவை எப்படி வந்திருக்காங்க. சிரி இதுகளை பார்க்குறதுக்கு சரி கூட்டிட்டு வரணும்னா. சுதா மச்சான் பாருடா நெல்லிமலை எப்படி இருக்குன்னு. நான் லைவ் செய்ய தட்டி உங்களுக்கெல்லாம் இதுகளெல்லாம் பார்த்துக்கலாம், வந்து பார்க்க தேவையில்ல. இங்கே பாரு, மட்ட சிரி மச்சான். நாங்கள் இங்கே வர்ற நேரம் சின்னோண்டு ஆறு மச்சான் இது. அந்த அங்கிட்டு உள்ள சின்ன துண்டு மட்டும்தான் இது. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. மணலை பாருங்க மச்சான், 100-150 லோடு மணல் மேலாங்க. அவ்வளோ மணல் இல்லை மச்சான், அந்த கணக்கு தண்ணி வந்துருக்கலாம் பாருங்களேன். මේක වෙලි ලෝඩ් නම් තියෙනවා 100කටත් වැඩි. මේක පොඩි මේ ඔයක් තිබුණේ. මොකද අපි මේ පැත්තට නිතරම ආපු ඉඳලා කියන්නේ මම පලාතක්ම ගිහිල්ලානේ. ரமேஷண்ணே பார்த்தீங்களாண்ணே, உண்மையிலே இதெல்லாம் பாருங்கள், கனவுல கூட இவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எங்கே உள்ள கல்லோ தெரியாது. இங்கே பாருங்களே, இது வந்து அண்ணே நெல்லிமலைண்ணே. நெல்லிமலைன்னு சொன்னால் மடுல்கலை டவுன்லாம் தாண்டி வரக்குள்ளே நெல்லிமலைங்கிற ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்களா இருக்கும். பாருங்கண்ணே, அப்போ உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கக்குள்ள தங்களையும் பாதிப்பு. ரங்கலையை பற்றி நான் பேசியிருக்கேன், பேசாமல் தங்கள மக்களையும் பற்றி எல்லா இடத்துலையும் பேசுகிறேன். ஆனால் எங்கெங்கே அழைப்பு வருதோ அந்த இடத்துக்குலாம் நான் போகிறேன். இதெல்லாம் பார்க்கக்குள்ள உண்மையிலே இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களே, இப்போ இந்த கோயிலெலாம் வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கோம். சும்மா கிரவுண்டு மாதிரி இருந்த இடம். பாருங்களே, கல்லுகளை பாருங்கள், எவ்வளோ கல்லுகள். இதெல்லாம் கல், பெரிய பெரிய பாறைகள். அப்போ எந்த அளவு ஒரு இது ஒன்று வந்திருக்கும். ஏன்னா
அப்போ இதுக்கு மேலே நான் அந்த முதல்ல காட்டின வீடியோவுக்கு எனக்கு போக இயலாது. தூரம் கூட பயங்கரமாக இருக்குங்க. அந்த மாதிரி வந்திருக்கு. கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறாங்க 40 ஏக்கருக்கு மேலே ஒரே தான் பனியை வந்தான். அப்போ நான் மிச்ச நேரம் இருக்க இயலாது, இங்கேருந்து போகணும். ஏன்னு கேட்டால் நம்மட வீட்லேயும் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம போக்காட்டலும். அப்போ ஏண்டளவு உதவியை செஞ்சுட்டு நம்ம போயிடணும். ஏன்னா அப்புறம் கடவுளை குறை சொல்லி வேலை இல்லை, யாரையும் குறை சொல்லி வேலை இல்லை. எங்கெங்கே இருந்து சரி கோல் வருதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நாங்கள் போவோம். எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போவோம். போயிட்டு அந்த உதவியை செஞ்சுட்டு வருவோம். அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அப்போ இதே தான், மற்றவங்க செய்கிறதுக்கு பொறாமப்படாமல் ஒத்துழைப்பு கொடுங்க. இல்லாட்டி அவங்களுக்கெல்லாம் செய்ய விடுங்க. அவ்வளோதான், நல்லாயிருக்கும். அது உண்மைக்குமே அது நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய உதவிகள் நடக்குது. இப்போ நம்ம மாதிரிக்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தர் உருவாக்கிட்டா உண்மைக்குமே சந்தோஷம். அது பெரிய விஷயம். ஏன்னா சரி, அப்போ இந்த கோயில் இருக்குது, நானும் கடவுளேன்னு கும்பிட்டு மச்சா போமா கடவுளே. இதோட இது முடிஞ்சு இங்கே உள்ளவங்க நல்லா இருக்கட்டும். ஐத்தாண்ணா கோவில் பாருங்கள், கோவில் அப்படியே இருக்காண்ணா. மற்ற எல்லா இடமும் போயிருக்கண்ணா. இந்த பாருங்கள், கோயில் மட்டும் அப்படியே இருக்குது கடவுளேன்னு. அப்போ மற்ற எல்லா இடமும் போயிருக்கு. அதுவும் பாருங்கள், இவ்வளோ கல் மண்ணெல்லாம் வந்து கோயிலுக்கு ஒன்றுமே ஆகில்லை, அப்படியே இருக்குது. கடவுள் இருக்குது. உண்மையிலே மக்களை காப்பாற்றணும். பாருங்கள், இந்த வந்திருக்க இதெல்லாம் உண்மையிலே இந்த சின்ன கோயிலும் வந்து பெருசாக பெம்மையெல்லாம் அடித்து கட்டி இல்லை, சும்மா நோமலாக தான் කට්ටිயிருக்காங்க. බලන්න මේ කෝවිල නිකන් සාමාන්‍යයෙන් තමයි අදලා තියෙන්නේ. ලොකුවට බැමියේම ගාලා නැහැ. කොච්චර වතුර පාරක් මේක යන්න ඇද්දනේ. ඒ වුණාට දෙයනේ කියලා කෝවිල ඉතුරු වෙලා තියෙනවා. මේ පැත්තේ ඉතින් මිනිස්සුන්ටත් එච්චරම කරදරයක් වෙලා නැහැ. ඒකත් සතුටුදායක දෙයක්. මොකද මේ මිනිස්සු ටික ගිහිල්ලා කෝවිල ඉතුරු වෙලා වැඩකුත් නැහැ. එතකොට මිනිස්සුත් බේරලා කෝවිලත් බේරලා තියෙනවා කියන්නේ වාසනාව තමයි. உண்மையில் இங்கே உள்ள மக்களுக்கும் வந்து பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. நாங்கள் போயிட்டு பார்த்த அளவில் இங்கே நிர்வாக பிரச்சனை அப்படி இப்படி ஒன்று தான் இருக்குது. ஆனால் கோயில் இங்கே பாருங்கள், இந்த கல்லெல்லாம் வந்தும் இங்கே ஒரு வெடிப்பு கூட இல்லை. கோயிலை சுற்றி நான் உங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கலானால எடுக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்க்காத ஒவ்வொருத்தர் தான் அது இதுன்னு பேசுகிறது. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு விளங்கும். வினோத் தம்பி, இது வந்து நெல்லிமலை. அப்போ இது வந்து நெல்லிமலை. அப்போ நெல்லிமலையில் தான் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் தான். ජයසන් බොසා බලන්න, මේ ඇවිල්ලා නෙල්ලිමලේ මඩුල්කල ප්‍රදේශයේ වැඩි දෙනාගේ ඉල්ලීම පරිදි තමයි අපි මේ පැත්තට ආවේ. බලන්න, මේ බලන්න, මෙතන අපි බඩු බෙදන්න ආවත් අපිට අද පවුල් 30කට පමණ මේ වියලි ආහාර මදි වුණා. අපි 6 වතාවක් එන්න වෙනවා මෙතනට. මෙවුවා බලද්දි අනිවාර්යයෙන්ම එන්න ඕන. මේ මිනිස්සු පව් මෙයාලට යන්න පාරක් නැහැ මේ පැත්තෙන්. එතකොට අනිත් පාර තමයි භාවිතා කරන්නේ. මම සිග්නල් තිබුණොත් ඒ පාර පෙන්වන්න, ඒකේ යන්න බෑ, තනිකරම මඩ තියෙන්නේ. එහෙනම් සමු ගන්නවා දැනට. எல்லாருக்கும் பாய், வணக்கம். எல்லாரும் கடவுளை மட்டும் வேண்டிக்கிறோம். இதோட இதுக்கெல்லாம் முடிஞ்சிடணும்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கிட்டெல்லாம் பார்த்தா இன்னும் பெரிய பெரிய பாதிப்பு இருக்குது. මෙතනින් මේක ඉවර වෙන්න ඕනේ අප්පා. මිනිස්සු ඔක්කොම පව් මුළු ලංකාවම විපතටපත් වෙලා ඉන්නේ. ඒ වගේම උන්නස්කිරිය පැත්තේ උඩදුම්බර, මාතලේ, ගම්මඩුව, මුළු ලංකාවටම මේක බලපාලා තියෙන්නේ. සියලුම දෙවියන්ගේ රැකවරණයෙන් ආශිර්වාදයෙන් මෙතනින් මේක ඉවර වෙලා මිනිස්සු කොහොම හරි ජීවිත ගමන හරියට කරගෙන යන්න වාසනාව, ධෛර්ය ශක්තිය ලැබෙන්න ඕනේ. බලන්න. போமா அப்போ அம்மா, போவோம்மா.